வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிஎன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? நேத்து எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? இந்த கம்பெனி என்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? மக்கள்ட்ட என்னலாம் சேல்ஸ் பண்றாங்க? இவங்க என்ன பிசினஸ்லாம் பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல இடையில பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன அந்த கம்பெனிய பத்தி சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம அந்த கம்பெனியோட அனலைஸ்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 12,638 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 91 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 94 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 32 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா ரூ. 1,271 கோடி அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 75% அவங்க கம்பெனி ஷேரை அவங்களே ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 162% சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 454 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 146 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4,921 கோடி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 13% இவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியுமே பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனை தான் அந்த கம்பெனிக்கு. ஏன்னா அவங்க கம்பெனியோட ஷேரை அடமானம் வச்சு தான் அவங்க கம்பெனி நடத்துறாங்க. 13%ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது. இவங்க வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்க ஷேரை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாதான் இந்த மாதிரி கம்பெனில ஒரு கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால இந்த கம்பெனில தயவு செஞ்சு யாரும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 2013ல பார்த்தீங்கன்னா 2013க்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 3 ரூ. 5 அந்த ரேஞ்சிலேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ 2021க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்திருக்கு இந்த ஸ்டாக்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 90 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு மல்டிபக்கராக ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத இந்த எதனால இந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கிறத நம்ம பார்த்தாலே நம்ம இந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2022 வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேட்டா வந்து நம்மளுக்கு எந்த வெப்சைட்லயுமே கரெக்டாக கிடைக்கல இந்த கம்பெனியை பொறுத்த வரையும். மார்ச் 2022ல இருந்து 23 பார்த்தீங்கன்னா 2 வருஷமா வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கம்பெனி. 4,124 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4,920 கோடி கிட்ட ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு இந்த குவார்டர்ல, இந்த இயர்ல. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாலும் இந்த மார்ச் 2022ல இருந்து 554 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2023ல பார்த்தீங்கன்னா 286 கோடி கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 146 கோடி ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதர் இன்கம்ல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த கம்பெனிலன்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லயும் ப்ராஃபிட்லயும் மைனஸ் வந்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லயும் ப்ராஃபிட்லயும் பிளஸ் ஆயிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனில அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட லெவல் பார்த்தீங்கன்னா மேல எங்கேயும் அதர் இன்கம்ல தான் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அதர் இன்கம்ல மைனஸ் போகுது. அதனால இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிசர்வ், பாரோவிங்ஸ். இந்த கம்பெனி எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 454 கோடி செப்டம்பர் 2023ல ரிசர்வ் வச்சிருக்காங்க. ரிசர்வையும் இவங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மைனஸ்ல இருந்தது இப்போ வந்து பிளஸ்ல வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மார்ச் 2022ல 159 கோடி கடன் வச்சிருக்காங்க. மார்ச் 2023ல பார்த்தீங்கன்னா 973 கோடி கடன் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 2023ல பார்த்தீங்கன்னா 1,221 கோடி கடன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடனை. இவங்க கடனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸும் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இது இப்படியே குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு பார்க்கணும். அதாவது கடன் கிடையாது, அவங்களோட சேல்ஸும் ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஒரு குவார்டர் நம்ம இந்த கம்பெனி நம்ம வாங்கி வச்சிருக்கோம், இல்லை வாங்கி வச்சிருக்கீங்க, முன்னாடியே வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லை வாங்க போறீங்கனாலும் இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை குவார்டர் அண்ட் குவார்டர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க கம்பெனி ஷேரை 74% கிட்ட அவங்களே ஹோல்டு பண்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அவங்க கம்பெனி ஷேரை அவங்களே ஹோல்டு பண்றாங்கன்னா அந்த கம்பெனி மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த கம்பெனி ஷேரை அடுத்த கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அவங்க கம்பெனி ஷேரை எந்த லாஸ் வந்தாலும் எந்த ஒரு வகையிலுமே அவங்க கம்பெனி ஷேரை வந்து வித்துட்டு வெளியில போகல. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 8% ஹோல்டு பண்றாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 8% இந்த கம்பெனியை ஹோல்டு பண்றாங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 0.05% தான் ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 16% வந்து ஹோல்டு பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மக்கள்கிட்ட என்னெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கோகோ புல்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டோர் டெலிவரி பண்றது. இந்த மாதிரி இங்க பாருங்க,
இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பிராண்டு கிட்ட இருந்து 2 மில்லியன் ப்ராடக்ட்டை இவங்க நம்ம ஆன்லைன்ல இப்போ பேட்டா இந்த மாதிரி மேக்ஸ் ஃபாஸ்ட்ராக் இந்த மாதிரி வாட்ச் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது அதை கொண்டு போய் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்றாங்கல்ல, அந்த ஒர்க் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிவால்ட்டுங்கிற பைக் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எலக்ட்ரிக்கல் பைக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நியோ பிராண்டுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அது வந்து ஸ்டைலிஷான ட்ரெஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி பிரீமியமான குவாலிட்டியில கம்மியான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க பாத்தீங்கன்னா விஃபின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வழங்குறாங்க. டூ வீலருக்கு தேவையான பர்சனல் லோனு டூ வீலருக்கு தேவையான லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு சம்பந்தமான லோனு இந்த மாதிரி ஒர்க்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் இவங்க வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நியோ ஸ்கைன்னு சொல்லிட்டு ட்ரோன் சம்பந்தமான இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரோனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கி விற்கிறது இந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்க வந்து பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்டர்நெட்னு சொல்லிட்டு அமெரிக்காலேயே ஒரு மிகப்பெரிய ட்ரோன் கம்பெனியில ஜாயின் வெஞ்சர் பண்ணி இருக்காங்க இந்தியாவில். இந்த ட்ரோன் ஃபீல்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல இவங்களும் ஒரு பெரிய கம்பெனியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது, மெடிக்கலுக்கு சம்பந்தமானது, அக்ரிகல்ச்சருக்கு தேவையானது, அதாவது மைன் அந்த மாதிரி இதுக்கு தேவையானதெல்லாம் அவங்க சர்வே ஒரு மேப்ல வந்து சர்வே எடுக்கிறது அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரோனை தான் இப்போ யூஸ் பண்றாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இதுதான் வரப்போகுது. அந்த சம்பந்தமா பண்றதுனால இந்த கம்பெனி மேல நம்ம ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கலாம். லாங் டைமுக்கு நல்லா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா மல்டி பக்கரா போகும், மிகப்பெரிய லெவல்ல இந்த கம்பெனி போகும். இன்னைக்கே வாங்கி வச்சா அப்படின்னு சொல்லி யாரும் வாங்கி வைக்காதீங்க. இந்த கம்பெனியோட நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1-2 வேணா வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவசரப்பட்டு அதிகமா இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பெரிய லாஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபியூச்சர் ஓரியன்டான பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்கனால இந்த கம்பெனி ஒரு லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நம்ம வேற எந்த கம்பெனி சார் அனலைஸ் பண்ணலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. நன்றி.